ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த நிலம்பிரை போரும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான பொழுந்தனை பூந்தையில் வைத்தடையை போற்றுகின்றேனே. நாளும் செய்யும் மினிகாலும் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூட்டு இசையும் குமரேசத்தில் தாளும் சிலம்பும் திறங்கையும் தண்டையும் சண்முகமும் தோடும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே துயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதி மதரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். வாஸ்து பற்றிய ஒரு சிறிய பதிவு. அதாவது ஒரு வீட்டினுடைய தலைவாசல் எந்த திசையிலே இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம். 4 திசையில ஏதாவது ஒரு திசையில தான் தலைவாசல் வைப்பாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. இப்போ ஒரு குடும்பத்துல கணவனுடைய ராசி இந்த 12 ராசி கட்டத்தில் ஏதோ ஒரு ராசியாக இருக்கும். மனைவியும் அதே மாதிரி தான் 12 ராசியில ஏதோ ஒரு ராசி மனைவியிலும் இருக்கும். இப்போ ஒரு வீடு கட்டும் போது ஒரு ஜோசியர் இல்லை 4 ஜோதிடரிடம் நேர காலங்களை பார்த்து நீளம் இவ்வளவு அகலம் இவ்வளவு அப்படின்ற ஒரு விதிமுறையின்படி தான் வீடு கட்டுவாங்க. இருந்தாலும் அந்த முறையிலே வாஸ்து முறைப்படி வீடு கட்டினாலும் கணவனுடைய ராசி ஒரு விதமாகவும் மனைவியுடைய ராசி ஒரு திசை. அதாவது ராசின்னா ஒரு திசை, கிழக்கு திசை, மேற்கு திசை, வடக்கு திசை, தெற்கு திசைன்னு இருக்கு இல்லையா. அப்போ கணவனுடைய திசை எந்த திசையிலே தலைவாசல் இருக்கும் போது மனைவியினுடைய திசை எதிர்மறையான பல வீடுகளுக்கு பல தம்பதிகளுக்கு சில பிரச்சனைகளை அது ஏற்படுத்திவிடும். அதை அறிவது எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். ராசி கட்டம் இப்படி இருக்கு. இதுல மேச ராசி அப்படின்னா கிழக்கு, ரிஷப ராசி அப்படின்னா தெற்கு திசை, மிதுன ராசி அப்படின்னா மேற்கு திசை, கடக ராசி அப்படின்னா வடக்கு திசை, சிம்ம ராசி அப்படின்னா மறுபடியும் கிழக்கு திசை, கன்னி ராசி அப்படின்னா தெற்கு திசை, துலா ராசி அப்படின்னா மேற்கு திசை, விருச்சிக ராசி அப்படின்னா வடக்கு திசை. அதே போல தனுசு ராசி அப்படின்னா கிழக்கு திசை, மகர ராசி அப்படின்னா தெற்கு திசை, கும்ப ராசி அப்படின்னா மேற்கு திசை, மீன ராசி அப்படின்னா வடக்கு திசை. இதுதான் ராசி கட்டத்தினுடைய திசைகள். இப்படிதான் இருக்கும். அப்போ ஜோதிடரிடம் என்ன சொல்லியிருப்பீங்க, சாமி என்னுடைய ராசி இதுதான், எனக்கு எந்த திசையில தலைவாசல் வீட்டினுடைய தலைவாசல் வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், நீல அகலங்கள், அயனாம்சம், கருடாயனம், கஜாயனம் அப்படின்ற ஒரு அயனத்துல சிம்மமனை, பசுமனை, கழுதைமனை, நாய்மனை, கருடமனை, யானைமனை அப்படின்ற ஒரு விஷயம் அதுல வரும். அதாவது இது முழு வீடியோவா போடணும்னா 2 மணி நேரம் ஓடும். எளிதில் ஒரு 5 நிமிஷத்துல முடிக்கிற மாதிரி பார்ப்போம். அப்போ எல்லா அயனாம்சத்தோடும் எல்லா நீள அளவுகளோடும் கஜாயனத்திலே வீடினுடைய அமைப்பு இருந்தாலும், சிம்ம மனையிலே, பசுமனையிலே, கருடை மனையிலே வீடினுடைய அமைப்பு இருந்தாலும்,
தலைவாசல் வைக்கும் ஒரு விஷயத்திலே சில பிரச்சனைகளை அது ஏற்படுத்திவிடும் அப்படின்ற விஷயத்தை சொல்ல வர. எப்படின்னா, கணவனுடைய ராசி மேச ராசியாக இருந்தால் மனைவியினுடைய ராசி எப்படி இருக்க வேண்டும்? ஏன்னா இது எதனால சொல்ல வரேன்னா, ஒரு நண்பர் என்னிடம் ஜோதிடம் பார்க்க வரும்போது, இந்த வீட்டினுடைய பிரச்சனையை சரி செய்து கொள்வதற்கு எப்படி இருக்கணும், எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னதுனால தான் இந்த ஒரு பதிவும் நம்முடைய சேனல்ல இருக்கட்டும் அப்படின்ற ஒரு விதத்தில் இது போட்டோம். இப்போ சரி இருக்கட்டும். இப்போ கிழக்கு திசையில கணவனுடைய ராசி சந்திரன் இதில் இருக்காரு. யாரு? கணவருக்கு. அப்போ மனைவியுடைய திசை எப்படி அமைக்கணும், இல்லை எப்படி அமைக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இது கிழக்கு திசை. இது கிழக்கு திசையில இருக்குது அப்படின்னா கணவனுடையது. மனைவியினுடைய ராசி மேற்கு முகமாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் பிரச்சனையை பேசுவோம், நல்லது இருக்கட்டும். எதனால பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்த, கணவனுடைய ராசி மேஷ ராசியாக இருந்தால் கிழக்கு திசையிலே தலைவாசல், வீட்டினுடைய தலைவாசல் இருக்குமாறு அமைத்துக் கொள்ள வேண்டும். இது மிக சிறப்பானதாக இருக்கும். அதே போல மனைவியினுடைய திசை, அதாவது மிதுன ராசி, துலா ராசி, கும்பராசி, எந்த ராசிகளின் முறைப்படி மனைவியுடைய ராசியாக இருந்தால் அந்த குடும்பத்தில் மனைவியிடம் பண விஷயத்திலும் பொருளாதார விஷயத்திலும் மனதளவிலும் உடல் அளவிலும் அந்த தம்பதிகளுக்குள் பிரச்சனைகள் அல்லது நோய்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாரிடம்? மனைவியிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன அர்த்தம்? மனைவியினுடைய ஜாதகம் சிறப்பாக இருந்தாலும் இந்த வீட்டினுடைய அமைப்பின்படி அந்த ஜாதகரின் மனைவியாகப்பட்டவள் நோய்வாய்ப்படக்கூடியவளாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எதிர்மறையான விளைவுகளை அது சந்திக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை இந்த பதிவின் மூலமா தெரிவிக்கிறேன். சரி, இது ஒரு ஜாதகம் மேசராசிக்கு பார்த்தோம். அதே மாதிரி வடக்கு அப்படின்னா கடகராசியை பார்ப்போம். கடகராசி வடக்கு திசை. கடகராசி ஒரு ராசி, மேசராசி சொல்லியிருக்கோம். இது ஏன்னா திருமண பொருத்தம் என்ற விஷயத்திலும் கூட இந்த ஒரு பிரச்சனையை பார்த்தா சிறப்பானதாக இருக்கும். நாளைக்கு உங்க வீடு கட்டினா கூட இந்த அமைப்பிலே இருக்கும், இப்படி கட்டினா நல்லா இருக்கும். பொருத்தத்திலே இதை ஆராயும் போது கரெக்டா சரி வரும். சரியா? அப்போ இப்போ மேசராசிக்கு பார்த்தோம், கடகராசிக்கு பார்ப்போம். இப்போ கடகராசி ஆணினுடைய நட்சத்திர, அதாவது ராசியாக இருந்தால், இதுல சந்திரன் இருக்கு, இதுல கடகத்துல சந்திரன் இருக்கும்போது அந்த ஆண்மகனின் அவர் வீடு கட்டினார்னா வடக்கு வாசல் படி தலைவாசல் வடக்கு பார்த்தபடி தலைவாசல் வைக்கிறார். அப்படிதான் ஜோசியரும் சொல்லுவார். சாமி, நீங்க கடகராசியில பிறந்திருக்கிறீங்க, அதாவது பூசம், புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்ததுனால நீங்கள் வடக்கு வாசல் தான் நீங்கள் தலைவாசலாக வைக்கணும்
அப்பதான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு ஜோசியர் சொல்லிட்டார். சரி, அப்போ வடக்கு வாசல் தலைவாசலாக ஒரு ஆண்மகனுக்கு வைக்கும்போது அந்த ஆண்மகனுடைய மனைவியாகப்பட்டவருக்கு எந்த திசையில் அமையக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ பாருங்க, தெற்கு, அதாவது தன்னுடைய புருஷனுடைய ராசி கடக ராசியாக இருந்தால் அந்த பெண்ணின் ராசி ரிஷிபம், கன்னி, மகரம். அதாவது ரிஷிபம், கன்னி, மகரம் இந்த ராசிகளாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைய சூழ்நிலையில ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டுறோம். நாள், நட்சத்திரம், தினம், கணம் எல்லாமே பார்க்குறோம். பார்த்துட்டு ஏன்னா ஒரு பெரிய முதலீடு போட்டு சொந்த வீடு கட்டுறோம் அப்படின்றது சாதாரணமான விஷயம் அல்ல. அதை இந்த முறைகளிலே ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயம்தான். அப்போ மேசராசிக்கு சொல்லியிருக்கேன், கடக ராசியில இந்த அமைப்புல இல்லாமல் பார்த்து கொண்டால் சரி. அப்படி இருந்த என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆண்மன மகனுடைய மனைவியாகப்பட்டவருக்கு இவருடைய மனைவியாகப்பட்டவருக்கு நோய்வாய் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அப்படின்னா நோய்வாய் ஏற்பட்டுடும். அப்போ உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்படக்கூடியவராக அந்த மனைவி அவருடைய மனைவி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதாவது தன்னுடைய திசை எதுவோ அதற்கு எதிர்மறையான திசை, கிழக்குன்னா மேற்கு, வடக்குன்னா தெற்கு, இந்த அமைப்புகளிலே தவிர்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அப்பதான் நீங்க எத்தனை பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து கொண்டாலும், எத்தனை ஜோதிடரிடம் நேர காலங்களை அறிந்து கடகால் போடுறதுலேருந்து எத்தனை நீளம் எவ்வளோ அகலம் எவ்வளோ இருக்கணும், நீளம் எவ்வளோ இருக்கணும், இந்த அளவுகளை எல்லாம் ஆராய்ந்து அயனங்களை பார்த்து இந்த 5-6 முறை அயனங்களை கண்டுபிடித்து சுப அயனத்திலே வீட்டினுடைய அமைப்பு வைத்தாலும் இந்த தலைவாசல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அந்த தம்பதிகளுக்குள் மனக்கசப்புகளையும், அதாவது மருத்துவ செலவுகள் அதிகமாக ஏற்படும், வலி சம்பந்தப்பட்ட உடம்பு வலி சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இருவரில் ஒருவர் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடியவராக இருக்க அதிக வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இதை தவிர்த்து அதற்கு ஏற்றது போல தன்னுடைய வீட்டினுடைய அமைப்பை மாற்றி அமைத்துக் கொண்டு வீடு கட்டுமாறு இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள். இது என்னுடைய கருத்தும் அல்ல, எனக்கு எனது குருமார்கள் சொல்லித் தந்த வழிமுறை அப்படின்ற விஷயம் சொல்றேன். அதே போல இந்த ஒரு பதிவை சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அவருடைய வீட்டில் ஒரு ஜாதகம் இலவசமாக பார்க்கப்படும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.